ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். என்எஃப்ஏக்கும் டிஎஃப்ஏக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ Q0 வந்து ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா Q0 வந்து 0ன்ற இன்புட் வாங்கி போயிடுச்சு அப்படின்னா இங்கே திருப்பி 0 வந்து செல்ஃப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு இன்புட் வாங்கி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஒரே இன்புட் வாங்கி ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0ன்னு இருக்குன்னா 0 யூஸ் பண்ணி Q0 Q1க்கு போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். அது திருப்பி 0 இன்புட் வாங்கி திருப்பி Q0க்கு வரக்கூடாது. இது எப்போ பாசிபிள் அப்படின்னா என்எஃப்ஏல தான் பாசிபிள். நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் வந்து ஒரே இன்புட் வாங்கி ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு போக முடியும். அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னா, construct DFA that accepts set of all strings over a, b of strings starting with a. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட் வந்து எழுதணும். என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ்னால் ஏ அண்ட் பி. அந்த ப்ராப்ளம்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன இன்புட் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்ஃபபெட் வந்து இந்த சம்மேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இன்புட் சிம்பிள்ஸோட செட் தான் வந்து இந்த சம்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் எல் எழுதணும். இது வந்துட்டு இட் இஸ் அ செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை எழுதணும். ஓகே, ஏல ஸ்டார்ட் பண்ணுன்றது தான் கண்டிஷன். அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஏவாகவே இருக்க முடியும் தானே. ஏல ஸ்டார்ட் ஆகி ஏலே முடியுதுன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து ஏவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏல ஸ்டார்ட் பண்ணி அது ஏலையும் முடியலாம், ஏல ஸ்டார்ட் பண்ணி பியில் முடியலாம், ஏபி ஏ ஏ ஏ ஏபி. நமக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன் ஏல அது ஸ்டார்ட் ஆகும், அவ்வளோதான். எவ்வளோ பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம எழுதுகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் டயக்ராம் போடுறதுக்கு. ஓகேவா? இப்போது இந்த ஏன்னு எழுதியிருக்கேன்ல, இதாவது இட் இஸ் த மினிமம் பாசிபிலிட்டி ஆஃப் த கண்டிஷன். ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் வித் ஏ அப்படின்ற கண்டிஷனுக்கு இதுதான் வந்து மினிமம் பாசிபிலிட்டி. ஸோ அதை இப்போ நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூஸ்வலாக ஒரு ப்ராப்ளமில் எத்தனை ஸ்டேட்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த எண்ணை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் n+1 தான். அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? இப்போது Q0ன்னு எடுத்துக்கிட்டோம், Q1ன்னு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறோம். இதில் நமக்கு கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதில் இருக்கிற ஏ இப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஏன்ற இன்புட் வாங்கினா மட்டும் போதும். ஓகே, ஏ வந்து இப்போது ட்ரான்சிஷன் நடக்கணும்னா Q0லேருந்து Q1க்கு டைரெக்டாக ட்ரான்சிஷன் போட்டால் போதும். ஸோ Q0லேருந்து ஏன்ற இன்புட் வாங்கி Q1க்கு போயிடுச்சுன்னா Q1 ஃபைனல் ஸ்டேட் ஆகிடும். அண்ட் இப்போது ஏ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறான்னு பார்க்கணும். ஏன்ற ஒரு இன்புட் வாங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு செல்ஃப் லூப் போட்டோன்னா இதுக்கப்புறம் எத்தனை ஏ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏ மட்டும் இல்லை, ஏ இன்னும் எத்தனை ஏ ஆட் பண்ணாலும் இந்த லூப் வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நெக்ஸ்ட் ஏபி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏபிக்கு என்ன பண்ணும்? ஏன்ற இன்புட் வாங்கிடுச்சு, இங்கே ஏன்ற இன்புட் தான் இருக்குது. ஸோ நம்ம கமா போட்டு பின்னு ஒரு இன்புட்டே இது வாங்கிக்கும்னு சொல்லிட்டோம்னா இதுக்கப்புறம் ஏ எத்தனை தடவை வேணால் வரலாம், பி எத்தனை தடவை வேணால் வரலாம். இப்போது ஏல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பியில் கூட ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ பிஏபி பிபி இப்படியும் சில ஸ்ட்ரிங்ஸ் வந்து இருக்கலாம்.
அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டேட்ஸ் டயக்ராம் வரையணும். டிஎஃப்ஏல வந்து எல்லா இன்புட்டுக்குமே வந்து நம்ம ட்ரான்சிஷன் வரையணும். ஓகேவா? இப்போது Q0 0க்கு போயிட்டு Q1க்கு போயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேட்டு அதுதான் வச்சுக்கோம். ஓகேவா? ஆனால் இந்த ப்ராப்ளமில் இருக்க சிம்பிள்ஸ் வந்து 0, 1. இப்போ 1ன்ற இன்புட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக ட்ரான்சிஷன் வரைஞ்சாகணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா 1ன்ற இது இன்புட் வாங்குச்சு அப்படின்னா அது டெட் ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து டெட் ஸ்டேட். அதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே இனிஷியலாக வரைகிறோம்ல அந்த ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி ஆரோ சிம்பிள் கொடுத்தோன்னா அதுதான் ஸ்டார்டிங்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 சர்க்கிள்ஸ் வரையும் போது அது ஃபைனல் ஸ்டேட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுவோம். இங்கே 0, 1 2 இன்புட் இருக்கும்போது 0க்கு மட்டும் ட்ரான்சிஷன் நடந்ததுன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகிற இன்புட் வந்து டெட் ஸ்டேட்டில் கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி நம்ம இங்கேயும் போட போகிறோம். ஏல ஸ்டார்ட் ஆகணுன்றது தான் கண்டிஷன் அப்படின்னா இப்போ பியில் ஸ்டார்ட் ஆனால் என்னன்றதுக்கு நம்ம இங்கே வரையணும். பியில் ஸ்டார்ட் ஆனால் அது என்ன ஆகும்? அது வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது. அது வந்து டெட் ஸ்டேட்டுக்கு தான் போகணும். ஓகேவா? இது வந்து இப்போ டெட் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் மட்டும் கிடையாது, டெட் ஸ்டேட்லேயுமே கூட இந்த எல்லா கண்டிஷனும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பியில் ஸ்டார்ட் ஆனால் மட்டும் அது டெட் ஸ்டேட்க்கு போகக்கூடாது. பிஏபி, பிபிஏ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே டெட் ஸ்டேட்க்கு தான் போகணும். அப்போது இது இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். பிஏபினா பி இருக்குது பட் ஏ இல்லை. ஸோ ஏக்கு ஒரு செல்ஃப் லூப். பிஏ பின்னு கம்ப்ளீட் ஆகணும். ஸோ ஏ கமா பி கொடுத்துட்டோன்னா பியில் ஸ்டார்ட் ஆகி எத்தனை ஏ எத்தனை பி வேணால் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக இதுதான் இந்த ட்ரான்சிஷன் ஃபைனைட் ஆட்டோமேட்டா நம்ம வரைஞ்சிருக்கோம். தேங்க்யூ.